கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபையானது உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் கூட இருப்பதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 1 வசனம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவழி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறத கவனித்து பாருங்க. வனாந்தரம் செழிக்கும். ஐயா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நேற்றைய தினத்துல எங்க ஃபெல்லோஷிப்ல உள்ள ஒரு தம்பி, அவன் வைத்திருந்த அந்த பொலேரோ கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால அதை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேற ஒரு புது கார் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திருநெல்வேலியில் மஹிந்திரா ஷோரூம் போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது எஸ்யூவி 700 வாங்கணும்னு ஒரு ஆசை. அதுக்காக அந்த காரை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கே பார்த்தா ஏகப்பட்ட கார்ஸ், இவி கார்ஸ், எலக்ட்ரிக் கார்லாம் இருக்குது. அதில் ஒரு கார் பார்த்தீங்கன்னா சும்மா பார்க்குறதுக்கே ஜுஜாண்டிக்காக இருந்துச்சு. 5 பேர் போகிற கார் தான், ஆனால் பயங்கர பிக்காக இருந்துச்சு. நான் மெல்ல போய் அங்கே இருந்த ஒரு தங்கச்சிட்ட, இந்த கார் என்ன காருமானே? ஆனால் இது 9E, இது ஈவியில் 9E காருன்னு 37 லட்சம் ரூபா இது, ஆட்டோமேட்டிக், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கார் அப்படி. அப்போது கூட வந்திருந்த ஒரு தம்பி சொன்னான், அண்ணே பணக்காரங்க எப்படிலாம் வாழ்கிறாங்க பாருங்கண்ணே, நம்ம இன்னும் 10 லட்ச ரூபா காரு 12 லட்ச ரூபா காரு வாங்குறதுக்கு பல திருப்பு யோசித்து லோன் போட்டால் கட்ட முடியுமா கட்ட முடியாதா, வாங்கினா ஒழுங்காக டியூ அடைச்சிருவோமான்னு நம்ம விழி பிதுங்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், சாதாரணமாக 37 லட்ச ரூபா காரெல்லாம் நிறைய பேர் வாங்கி ஓட்டிகிட்டு இருக்காங்க. 37 லட்சம் 50 லட்சம் உள்ள கார்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தம்பி சொன்னான். சொல்லும்போது கூட இருந்த இன்னொரு தம்பி சொன்னார், அண்ணே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடன்னு இருக்கு, நீங்கள் ஜோமனுங்கண்ணே, நம்மளும் வாங்குவோம் அப்படின்னாரு. விசுவாசத்தில் பேசும்போது சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் அதை வாங்குகிற எபிலிட்டி ஆண்டவர் நமக்கு தாராரான்னு நினச்சி பார்க்கணும். அப்போது நாங்கள் அந்த காரை பார்த்துக்கிட்டு இருந்த உடனே ஒரு தம்பி வந்தார். சார், இந்த காரை டெமோ எதுவும் பார்க்குறீங்களா அப்படின்னாரு. சரி, வாங்க போகிறோமோ இல்லையோ தெரியல, டெமோவாது பார்த்துருவோன்னு சொல்லி சாவியை வாங்கி அதை ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா, டோரை திறந்து ஏறி உட்கார்ந்தோன்னே அந்த சீட்டை ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஹைட்ராலிக்கில் மூவ் பண்ணுது, ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணுது. நம்மளுடைய ஹைட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீட்டை அப்படியே அசைஞ்சு ஃபிட்டாகி நின்னதை பார்த்தோன்னே இந்த தொட்டிலில் வச்சு சின்ன பிள்ளையை தாளாட்டின மாதிரி இருந்துச்சு. யோசித்து பார்த்தேன், அந்த டிஸ்பிளே கார்னுடைய ஃப்ரண்ட்டு டேஷ்பேர்டு எவ்வளோ நீளம் இருக்கோ அவ்வளோ நீளத்துக்கு டிஸ்பிளே கொடுத்துருக்கான். அந்த காருக்குள்ளே உட்கார்ந்துருக்கும் போது எங்கேயோ ஸ்பேஸுக்குள்ளே போனால் ஸ்பேஸ் ஷிப்புக்குள்ளே இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நானும் சாவியை வச்சுட்டு டச்சு ஸ்டார்ட்டை தொட்டு பார்த்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னு 2-3 வாட்டி அதை அமைக்கிட்டு கிடக்கேன். பக்கத்தில் இருந்து சொன்னேன், சார் அப்போவுமே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு சாருங்க. ஸ்டார்ட் ஆகிட்டா? அது ஸ்டார்ட் ஆனதே தெரியல. அந்த வண்டியை கொஞ்சம் அப்படி ஓட்டி டெமோ பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு வரணும்னு சொல்லும்போது கூட இருந்த தம்பி சொன்னான், நம்ம இப்படி ஒரு கார் வாங்கிடுவோமான்னா. அப்போ நான் சொன்னேன், கண்டிப்பாக வாங்க மாட்டேன்னே. என்னண்ணே நீங்களே இப்படி சொல்கிறீங்க, உனக்குள்ள சந்தேகம் இருக்குல்ல, வாங்க மாட்டேன். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து புஷ்பத்தை போல செழிக்கும். அதாவது தேவனுடைய பிள்ளைகள்னா ஒன்று விசுவாசத்தோடு விசுவாச மார்க்கத்தாராக இருக்கணும். விசுவாச மார்க்கத்தாரோடு இருக்கிறது மட்டும் இல்லை, ஜெப வாழ்க்கை, நம்முடைய பிரயாசம் ரெண்டும் இணையும் பொழுது தேவனுடைய கிருபையின் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதாவது உங்கள் வாழ்க்கை தரித்திரத்தில் ஆரம்பிக்கலாம், தப்பு இல்லை, ஆனால் தரித்திரத்தில் முடியக்கூடாது. அதுதான் நீங்கள் கவனமாக இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 7 வருஷத்துக்கு முன்பு பாம்பே பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகும்போது அங்கே ஒரு அங்கிளை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனிக்கு அவர் தான் ப்ராப்பரைட்டர். அவர் ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். இதான் என் வீடுன்னு. 24 மாடி அப்பார்ட்மெண்ட்டில் 7வது மாடியில் அவர் இருக்கிறார். அந்த வீடு உள்ளே போனீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 2200-300 ஸ்கொயர் ஃபீட்டு பெரிய வீடு, பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவர் வீட்டில் உட்காந்துருக்கும் போது சொன்னார், அண்ணே
என் சொந்த ஊர் ஓமநல்லூர். 9ஆவது படிச்சுட்டு படிக்க முடியலன்னு ட்ரெயின் ஏறி ஓடி வந்துட்டேன். என்ன பண்ணேன்னு தெரில. ரயில்வே ஸ்டேஷனில் கடந்து டீ வித்துட்டு கிடந்தேன். எனக்கு வாழ்க்கையில் முன்னேறணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையில் பக்கத்தில் ஒரு கார் கம்பெனியில் போய் எனக்கு ஒரு வேலை தருவீங்களான்னு கேட்டேன். அந்த மெக்கானிக் ஷாப்பில் சரி வான்னு சொல்லி ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கொடுக்குறது, காரை துடைக்கிறது, கழுவுறது, இப்படி வேலைக்கு தான் உள்ளே போனேன். ஆனால் ஒரு 5 வருஷத்தில் அந்த கார் மெக்கானிக்கு வேலை எல்லாம் நான் படித்து முடித்து கரைச்சிட்டு நான் வெளியே வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். அவர் சொல்கிறாரு, படிப்படியாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சார். அவர் சொல்கிறாரு, மெக்கானிக் ஷாப்பில் வேலை செய்கிற நேரம் முடிஞ்சு நான் சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். அவர் சொல்கிறாரு, ஆனால் ஊர்லேருந்து ஓடி வந்த 13ஆவது வருஷத்தில் நான் இந்த பாம்பே பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சொந்தமாக வீடு வாங்கினேன். இன்னைக்கு 2 கம்பெனி வச்சுருக்கேன். யோசித்து பாருங்க, வனாந்தரத்தில் துவங்கப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அதான் கர்த்தர் சொல்றார், வனாந்தரம் செழிக்கும், வறண்ட நிலம் செழிக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்க விசுவாசிச்சேன் ஜோமன்னன் மட்டும் இருக்கக்கூடாது. தேவனுடைய ஒத்தாசையில உங்களுக்கு அவர் வைத்திருக்கிற வழி என்னங்கிறத பார்த்து அதுல பிரயாசப்படுங்க. உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, நன்மையை சுதந்திரித்துக் கொள்வீங்க, வெக்கப்பட்டு போக மாட்டீங்க. நம்ம ஜெபமனோமா? கிருபையின் தேவனே, உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு வனாந்தரமா இருக்கிறது எனக்கு தெரியாது. இந்த வனாந்தரமா இருக்கிற மனிதர்களுடைய வாழ்க்கையில உம்மால் எல்லோரையும் ஆசீர்வதிக்க முடியும். ஆனால் அவர்களுக்குள்ள அந்த வாஞ்சை, அந்த ஜெபம், அந்த பிரயாசம் காணப்பட வேண்டுமே. ஆண்டவரே, உங்க நாமத்தில் உங்க ஊழியக்காரனாகிய நான் உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சொன்னீங்க, வனாந்தரமும் வறண்ட மகிழும், கடுவழி கழிக்கும், அது புஷ்பத்தை போல செழிக்கும் என்று சொன்னது போல உமது பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்கட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.